நம்ம வெள்ளரிக்காய் ரசம் வைக்க போகிறோம். அதற்கு வேண்டிய சாமான்கள் மிளகு, ஜீரகம், கருப்பு உளுத்தம்பருப்பு, கொத்துக்கடலை, வெந்தயம், தனியா அது எல்லாத்தையும் இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கணும். கடுகு, தாளிக்க கடுகும் மிளகா வத்தலும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து இப்படி பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பொடியெல்லாம் வச்சுட்டு வெள்ளரிக்காயை தோல் சீவி இருக்குது. வெள்ளரிக்காய் தோல் சீவி வேக வச்சுக்கணும். தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம், இஞ்சி சாறு எடுத்து வச்சுக்கணும். புளி கரைசல், எலுமிச்சம்பழ சாறு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடாயை பற்ற வச்சு கடாயை போட்டு பருப்பு ஜலத்தை கொஞ்சமாக பேருக்கு விட்டு இந்த பொடியில் ரசப்பொடி, உப்பு, தனியா பொடி, பாதி மிளகு பொடி போட்டு தக்காளி, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வைக்கணும். ஒரு கொதி வந்த உடனே கொதிக்க வச்சுட்டு ஒரு கொதி வந்த உடனே புளிக்கரைச்சலை வச்சு சேர்த்து கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததும் இதுக்குள்ளே நம்ம இந்த பருப்பு எடுத்து பருப்பு எண்ணெய் அரைச்சி இப்படி வச்சுருக்கணும். அதுக்குள்ளே வெள்ளரிக்காய் ஆறி எடுத்துன்னா அரைச்சி வடிகட்டி சாறு எடுத்துக்கணும். இந்த வடிகட்டின சக்கரை கூட சாம்பார்லேயோ அல்லது எதோ கூட்டுக்கிட்டு வச்சா கூட்டுக்கலாம். இஞ்சி எடுத்து சாறு எடுத்து வச்சுட்டு எலுமிச்சம்பழம் சாறு எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம். அது கொதித்த உடனே அடுத்த தெளிவாக வரணும். அப்போதான் தெளிவாக இருக்கும் ரசம். பருப்பு ஜலத்தை கரைச்சி போட்டுட்டு அதோட இந்த வெள்ளரிக்காய் சாறு எடுத்து வச்சுருக்கோமே அதையும் விடணும். பொங்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கொதிக்கக்கூடாது. கீழே இறக்கி வச்சு இஞ்சி சாறு, எலுமிச்சம்பழ சாறு, வெந்தயப்பொடி, கருப்பு உளுத்தம்பருப்பு பொடி அப்படி தூவணும். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு ஜீரக பொடி அந்த மிச்சம் வச்சுருந்ததை போட்டால் சரியாக இருக்கும் அந்த காரத்துக்கு. இது கொத்துக்கடலை பொடி, கொத்தமல்லி,